சட்டமன்ற தேர்தலில் யாரோடு கூட்டணி என பாமக நிறுவனர் ராமதாஸ் விரைவில் அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தான் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக இன்று மாலை 4 மணிக்கு பாமக நிர்வாக குழுவை பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டுகிறார். விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சங்கரன் வணக்கம். பாமகவில் உட்கட்சி பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்த நிலையில கடைசி நேரத்துல கூட ஒரு தந்தை மகன் இடையேயான அந்த உட்கட்சி பூசல் சரியாகிவிடும், கட்சி ஒன்றாகிவிடும் என்று கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் எதிர்பார்த்த நிலையில் தற்போது வரை அந்த இருவருக்கு இடையேயான அந்த பிரச்சனை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற தகவல்களை எல்லாம் ஏற்கனவே கட்சி சில முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழல்ல அன்புமணி ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை சந்தித்து அந்த கூட்டணியில் இணைந்து விட்டார். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக அன்புமணி தலைமையிலான பாமக இடம்பெறுவது உறுதியாகிவிட்டது. இந்த சூழலில் இதுபோன்று அதிமுகவுடன் அவர் கூட்டணி வைத்தது செல்லாது, அது நீதிமன்ற அவமதிப்பு என்றெல்லாம் ஏற்கனவே பாமக நிறுவனர் ராமதாஸ் கடுமையாக பல்வேறு விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்திருந்தார். கட்சி தலைவராக தான் எடுக்கக்கூடிய முடிவுதான் சொல்லும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கும் அவர் தொடர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் ராமதாசுடைய நிலைப்பாடு என்ன, தேர்தலில் அவர் எந்த முடிவை எடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அனைவரது மத்தியிலும் எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் மாலை 4 மணிக்கு தைலாபுரம் தோட்டத்தில் கட்சியுடைய நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதில் கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் தேர்தலில் எந்த முடிவை எடுப்பது, யாரோடு கூட்டணி அமைப்பது என்பது குறித்தெல்லாம் ராமதாஸ் விரிவாக விவாதிக்கிறார் என்றும் இன்றைய கூட்டத்தில் ஒரு முடிவு எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே ராமதாஸ் எந்த முடிவை எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அரசியலில் பரபரப்பாக எழுந்திருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சங்கரன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.